கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் என்பதாக நாம் ஜெபம் செய்வோம். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எமதருமை இயேசுவிடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுளியாய், ஜீவிப்பேனே நீடுளியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இப்பொழுது இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அத்தனையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே ஈரான் இஸ்ரேல் ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளெல்லாம் கேள்விப்படுவீர்கள் ஏசப்பா. அப்பொழுது மனுஷகுமாரன் வாசலருகே வந்துவிட்டார் என்பதை அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நம்முடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே காலம் கடைசியாகிவிட்டது ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட கொடிய காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் நிர்விசாரமாக இராதபடிக்கு ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையே ஆண்டவரே ஏசப்பா அடியாள் மூலமாக நீர் கொடுக்கிறீர் ஏசப்பா. அதை அவங்க ஆண்டவரே நன்றா கருத்தோடு கேட்கவும் ஆண்டவரே அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வேறு எங்கும் சிதறடியாதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா அவங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவங்களுடைய மனதிலே ஆண்டவரே பதியும்படியாக, அதன்படி ஆண்டவரே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை போஜனத்தை பற்றி. மத்தேயு 4:2 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணார். அந்த 40 நாள் உபவாசம் பண்ண பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரை சோதிக்கிறதுக்கு வரான். அவன் இந்த ஆண்டவருக்கு பசியாக இருக்குது அப்படின்னோடனே இந்த கல்லுகள், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ நம்ம சாப்பிடுகிறதுனால நமக்கு எந்த பலனும் நமக்கு வரப்போகிறதில்லை. அந்த சாப்பாடுனால நமக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் சாத்தான்கிட்ட. அதே போல தான் நாமும் அந்த போஜனத்தில் ஒரு கண்ட்ரோலாக அந்த ஒரு நிதானமாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம்.
ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தேன் ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான்களாய் நம்ம இருக்கணும். அதனால்தான் ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம இதை மாத்திரம் உணர்ந்து கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தினால சந்தோஷத்தினால நம்ம நிறைந்து இருக்கணும். அவருடைய நீதியை முதலாவது தேடணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மத்தேயு 14:15 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இயேசு கிறிஸ்து ஜனங்களை 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்கள் மாத்திரம், ஸ்திரீகள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், அதெல்லாம் இல்லை, வெறும் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் குறைவாக இருந்தாலும் அதை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மத்தேயு 15 32 38 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் வைத்து 4000 பேரை போஷித்து மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதையும் ஆண்டவர் தான் அதிசயமாக செய்தார். 7 அப்பந்தான் இருந்தது. அந்த 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் அவர் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அதை ஆசீர்வதித்து நீங்கள் இதை கொடுங்க. இப்போ அவர் எப்படி இருக்க சொல்கிறாரு, அவங்கள பந்தியில் உட்கார சொல்கிறாரு. 50 பேரா 100 பேரா உட்கார வச்சு அவங்க ஆண்டவர் அவ்வளவு திட்டமிட்டு நல்லா செயல்படுகிற தேவன். அவரிடத்துல எந்த குறையுமே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு அவர் மனுஷனாக பிறந்தாலும், தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தாலும் அவர் மனுஷருடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவன். அதனால் அந்த புல்லுள்ள தரையில் அவங்கள 50 பேரா 100 பேரா உட்கார வச்சு அவங்கள எல்லாம் திருப்தியாக போஷித்தார். அதுலேயும் புசித்தவங்க 4000 புருஷர்கள் தான். பெண்களும் குழந்தைகளும் எத்தனை பேருன்னு தெரியாது. அப்படி அதையும் மீதியில் 7 கூட நிறைய எடுத்திருக்காங்க. எவ்வளோ அதிசயமான தேவன். இந்த தேவனை விட்டு நம்ம ஏன் நம்ம விலகி போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. உணர்வுள்ளவங்களாக இருக்கணும். உணர்வை தான் ஆண்டவர் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ எல்லா கல்யாண வீடுகளில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் உடனே பஃபே சிஸ்டம். நம்ம தான் தட்டை ஏந்திட்டு போய் நிற்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாரையும் வரிசையாக 50 பேரா 100 பேரா உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா போஷித்திருக்கிறார். திருப்தியாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம உட்கார வச்சு சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு பரிமாறணும். அப்போ அதை திருப்தியாக எல்லாருக்கும் நிரந்தரமாக கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பைபிள் படி நம்ம நடக்கணும். அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. மோசே மூலமாக ஆண்டவர் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்மளும் இந்த உலகத்தில் பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் பிசாசின் பிடியிலையும் அடிமையாக இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன், என்றென்றுமாய் யுகாயுகமாய் நம்ம சந்தோஷமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வரணுங்கிறதுக்கு மோசே எவ்வளோ பாடுபட்டார். பார்வோன் அவங்கள விடவே மாட்டேன்னு சொன்னான். ஆனாலும் அவங்கள பலவிதமான வாதைகளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்வோன் அவங்கள சரி நீங்கள் போங்கன்னு சொன்னால். ஆனாலும் ஐயோ அவங்க நல்ல வேலை செய்கிறவங்க, அவங்கள நம்ம போக விட்டுட்டது தப்பு அப்படின்னு சொல்லி பின்னாலே துரத்திக்கிட்டு வரான். ஆனால் அதுலேயும் செங்கடல் முன்னால் பின்னால் பார்வோனுடைய படைகள் இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாக அவங்கள பாதுகாத்தார். இந்த செங்கடல் அவங்களுக்காக பிரிந்தது. அவங்க உலர்ந்த தரை வழியாக சென்றாங்க. ஆனால் பின்னால் வந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அந்த செங்கடலில் மூழ்கி அவங்க மரித்து போனாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க பார்க்குறாங்க எல்லாரும் அந்த செங்கடலுடைய கரையில் பிரேதங்களாக காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி அதிசயமாக நடத்தி வந்தார்.
பிறகு வனாந்திரத்தில் அவங்கள 40 வருஷம் அவங்கள போஷித்தார். விடியற் காலத்தில் மன்னாவினால் போஷித்தார். சாயங்கால வேளையில் காடைகள் இறைச்சியை அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியே இல்லை, அவங்க முறுமுறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி நமக்கு ஆண்டவர் வந்து எதை கொடுக்குறாரோ அதை வந்து போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொருளாசை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் தருகிறது போதும் என்கிற மனதோடு இருக்கணும். ஆண்டவர் மேலே அன்பும் பக்தியும் உள்ளவங்களாக இருக்கணும். பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கணும். அவங்கள ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து 5 நாட்கள் வந்து என்ன செய்யணும், அந்தந்த நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1 ஓமர் அளவு மன்னா சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்க என்ன செய்வாங்க, நிறைய எடுத்துடணும். ஐயோ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லி நிறைய அழுவாங்க. ஆனால் அங்கே வந்து வீட்டில் வந்து அளந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 1 ஓமர் அளவு தான் மன்னா இருக்கும். அப்படி அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசமே கிடையாது. ரெண்டாவது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அதை வந்து அடுத்த நாளைக்கும் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. அடுத்த நாள் அவங்க போய் பார்ப்பாங்க, அது பூச்சி பிடிச்சி எப்படி இருக்குமா, நாற்றம் எடுக்குமா, அந்த அளவுக்கு இருக்கும். ஆண்டவர் அன்னன்னைக்கு தானே சேர்க்க சொன்னார், மிச்சம் வைக்காத எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அடுத்த நாள் போய் பார்த்தாங்கன்னா அந்த பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுக்கும். ஆனால் 6வது நாள் வந்து 2 நாளைக்கு சேர்த்து எடுக்க சொல்லுவார். ஏன்னா 7ஆம் நாள் வந்து ஓய்வு நாள். ஆண்டவர் 7ஆம் நாளை வந்து பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதனால் அந்த 7ஆம் நாளில் ஆண்டவர் எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் ஓய்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 6வது நாளில் 2 நாளைக்குரியது சேர்த்து எடுக்க சொல்வார். அப்போ ஒரு ஆளுக்கு 2 ஓமர் எடுக்கணும். இவங்க அப்படி தான் எடுத்து வைப்பாங்க. அடுத்த நாள் பார்ப்பாங்க, பூச்சி பிடிச்சிருக்கா, நாற்றம் எடுக்கான்னு. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரி கொடுத்தார். அதனால் அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லை. ஓய்வு நாள்லேயும் போய் காலையில் போய் பார்ப்பாங்க, விழுந்துருக்கதா அப்படின்னு சொல்லி. நீங்கள் தான் 2 நாளைக்கு சேர்த்து எடுத்திருக்கீங்களே, பிறகு ஏன் அங்கே போய் பார்க்கணும், ஆண்டவர் தான் பார்க்காத வராது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் மேலே சந்தேகம், இப்பொழுதும் அப்படி தான் சந்தேகமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்தின் பின்னால் உலக மனுஷரை நம்பி ஏமாந்து போகிறாங்க. பிரியமானவர்களே, அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நமக்கு நல்ல அன்னன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஜெபத்தில் எப்படி சொல்கிறோம், அந்தன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரோம். அப்போ இன்னைக்குரியது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நாளைக்காக ஏன் நம்ம கவலைப்படணும்? நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவங்கெல்லாம் அதுகள்லாம் என்ன செய்யலை, கவலைப்படவே செய்யாது. எங்கேயும் சேர்த்து வைக்குதா, சேர்த்து வைக்காது. அப்பப்போ கிடைக்கிறது சாப்பிட்றோம், அவ்வளோதான். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். ஆண்டவர் அதை தான் காகங்களை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதனால் நம்மளை ஆண்டவர் போஷிப்பார், எந்த குறைவும் நமக்கு வைக்க மாட்டார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, 1 வாரத்துக்கு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொரு நாளும் அதை சூடாக்கி சாப்பிட்றது. அதனால் என்ன உங்களுக்கு மேன்மை, என்ன பிரயோஜனம்? உங்கள் சரீரம் கெட்டு போகிறது. பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு தான் வீணான மருத்துவ செலவு வருகிறது. அப்படியெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அன்னன்னைக்கு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். அதனால் முந்தின நாளே வச்சதை அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அப்படி 7 நாளைக்கும் வச்சு சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத அந்தன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம். அப்பப்போ நமக்கு கிடைக்கிறத நம்ம சாப்பிடணுமே ஒழிய 7 நாளைக்கு சேர்த்துலாம் வைக்கக்கூடாது. உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து ஆகாரங்களை, போஜனத்தை வந்து அப்படியெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை போஷிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஏன் நமக்கு தரமாட்டார்? நீங்கள் அன்னன்னைக்கும் வேலை செய்து சாப்பிடுங்க. அடுத்த நாள்லாம் வச்சு புளிச்சது அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஆண்டவர் வந்து பஸ்கா பண்டிகையில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து அந்த அப்படி பழசெல்லாம் சாப்பிடணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ஆண்டவர் அன்னன்னைக்கு செய்து தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா கெட்ட குமாரனுடைய ஓமையை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அவன் வந்து என்ன செய்தான், தகப்பன்கிட்ட போய் என்னுடைய பங்கை எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தகப்பனார் என்ன செய்தார், அவங்களுக்கு 2 பையன், இளையவன் தான் இப்படி என்னுடைய பங்கை தரணுன்னொன்னே தகப்பன் கொடுத்துட்டார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்குல்ல. ஆண்டவர் கேட்டால் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த கொடுத்த பணத்தை கொண்டு வந்து அவன் வந்து என்ன செய்யணும்,
அதை வந்து அதிகரிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். வயசிகளிடத்தில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக செலவழித்தான். எல்லாம் செலவழிஞ்சு போன பிறகு யாராவது கூட இருப்பாங்களா? ஒருவரும் கூட இருக்க மாட்டாங்க. இவங்கிட்ட இருந்தால் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. பஞ்சகாலம், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பன்னி ஒரு குடியானவன்கிட்ட போய் சேர்ந்தான். அவன் அவனுடைய பன்றிகளை மேய்க்க சொன்னான். அந்த பன்றிகளை மேய்க்கும் போது அந்த பன்றிகளுக்கு கூட தவிடு இருக்குது. அந்த தவிடை திங்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். பிரியமானவர்களே, நம்ம தகப்பனுடைய அன்பை விட்டு நம்ம பிரியும் பொழுது அதனால நமக்கு வந்து நஷ்டம்தான் வருமே ஒழிய, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண அவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க முடியும். அவங்க பெற்றோருக்கு விரோதமாக போகிறவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஆசீர்வாதமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்கள எதிர்க்கிறவங்க உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் பார்க்குறோம். தாய் வந்து வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து பெற்றோரை வந்து நேசிக்கணும், அவங்கள மதிக்கணும், மரியாதையாக நடந்து கொள்ளணும். எங்கள் அம்மாலாம் என்ன கூப்பிட்டாங்கன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. என்னம்மான்னு சொல்லி கிட்ட போய் தான் நம்ம வந்து உடனே கூப்பிட்ட உடனே அவங்க கிட்ட போய் என்னம்மா அப்படின்னு கேட்கணும். அப்படி எங்களை வளர்த்தாங்க. இப்போ உள்ள பெற்றோர்லாம் அப்படி இல்லை, கடை அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்காங்களாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்களாம். அதனால் தாய் தகப்பனை அவங்க வந்து அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணீருடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மகனுடைய நிலைமை என்ன ஆச்சுது? அவன் பண்ணிக்கு கொடுக்குற தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்தான்? அவன் வந்து அப்போ தான் தகப்பனை யோசிக்கிறான். எங்கள் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரங்க கூட நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க, எனக்கு இந்த பன்னிக்குரிய தவிடு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். பெற்றோரை அதனால் கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவன் வந்து சாப்பாட்டுக்காக தான் தகப்பனை தேடி போகிறான். என் கூலிக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்களே, நான் வந்து ஆண்டவரே தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் அவன் சாப்பாட்டுக்காக தான் என்ன செய்தான்? தகப்பனை தேடி போனான். தகப்பன் வந்து எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும், வியாதி பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்காக தான் அவர் வந்து சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டாரு. ஈட்டினால விழாவில் குத்தி பார்க்குறான், அவர் மரித்து விட்டாரான்னு பார்க்குறதுக்கு தண்ணீரும் ரத்தமும் தான் வந்தது. அந்த மாதிரி ஆண்டவர் எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி விட்டார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இவன் தகப்பன்ட்ட வரான், தகப்பன்ட்ட வந்தோடனே இப்படி சொல்கிறான், கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். இல்லை இல்லை, அவன் எவ்வளோ அழுக்காக வந்திருப்பான், பண்ணிக்கிட்ட கடந்தவன் எப்படி இருந்திருப்பான். ஆனாலும் தூரத்திலே அவன் வரும்போதே தகப்பன் அவனை பார்த்து அவனை ஓடி போய் கட்டி அணைச்சி அவனை முத்தமிட்டு வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரம் கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சிகளை கொடுங்க, கைக்கு மோதிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து உயர்ந்த இடத்துல தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் வைத்தார். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் தம்மிடத்தில் வருகிறவர்களே அவர் ஒருபோதும் புறம்பே தழுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். அவரை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி அற்புத அதிசயங்களை செய்யவே முடியாது, தரவே முடியாது. பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. அவர் ஒருத்தர் தான் நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், நமக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அதனால அவருடைய பாதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோவான் 6:27 சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அழிந்து போகிற இந்த போஜனம்லாம் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தோடு மாய்ந்து போகிறது இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசேயரும் ஆயக்காரனும் 2 பேரும் எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்கிறாரு. 2 பேரும் போனாங்க. இந்த பரிசேயன் வந்து தன்னுடைய தான் செய்கிற பெரிய காரியங்களை எல்லாம் சொல்கிறான். இந்த பரிகாரர் ஆயக்காரர் அவங்கள போலலாம் நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலும் நான் இல்லை, விபச்சாரக்காரனா இல்லை, என்னுடைய வருமானத்துலெல்லாம் நான் தசம பாகம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதான் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறான். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் எத்தனை தரம் உபாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக உபாசம் இருங்க, பரிசுத்த உபாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு தான் வேதத்தில் போட்டிருக்குது. அப்போ நம்ம வந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒரு பிசாசு பிடித்த மகனை தகப்பன் கொண்டு வந்தார். சீஷர்கள்ட்ட போனார். சீஷர்களால் அவனுடைய பிசாசுலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியலை. இயேசு கிறிஸ்துகிட்ட போன உடனே அதை அலக்கழித்து அவனை நுர தள்ளி அவன் என்ன செய்தான்? விடுதலை அடைந்தான். அவன் கையை பிடிச்சி தூக்கி தகப்பன்கிட்ட அந்த மகனை கொடுத்தார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அந்த பிசாசு ஏன் துரத்த முடியலைன்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சில கஷ்டங்கள் வந்து நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஊழியக்காரங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் அந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்கலை, அந்த இதிலேருந்து பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பரிசேயர் வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுறாங்க. அவங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அது வந்து நம்ம பட்டினி கிடக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தோம் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். 3வதாக பார்த்தீங்கன்னா, அபாத்திரமாக நம்ம வந்து கர்த்தருடைய பந்தியில் சேரக்கூடாது. நம்ம வந்து கர்த்தருடைய பரிசுத்த நற்கருணை அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து அபாத்திரமாக பெற்றோம் அப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அபாத்திரமாக பெறதுனால அநேகர் பலவீனர்களும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்களாக இருந்து அந்த பந்தியில் நம்ம வந்து பங்கு பெறணும். அப்போ வந்து ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிறது, திராட்சை ரசம் வந்து அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். அதை பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளவு பரிசுத்தமாக நம்ம வந்து ஆண்டவருடைய பந்தியில் சேரணும். சிலர் நற்கருணை எடுத்துட்டு போய் சிகரெட்டு மதுபானம் அருந்துவாங்க. சிலர் அதுக்கு முன்னாலே குடிப்பாங்க. இதெல்லாம் சரீரத்தை வந்து பாதிக்கும், சரீரத்தை வந்து தீட்டுப்படுத்தும். அதனால் இதெல்லாம் நம்ம செய்யாமல் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். அவருடைய பந்தியில் சேரும் பொழுது மாத்திரம் இல்லை, அப்புறம் எப்பவும் நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஏலியின் குமாரர் ஓப்னி பினேகாஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அவங்க அந்த போஜனத்துக்கு ஆண்டவருக்கு வந்து பலியிடுகிற அந்த பலியை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு வேணும், வேலைக்காரனை விட்டு 3 கூறுள்ள ஆயுதம் அதை போட்ட உடனே அப்போ அந்த 3 கூறுலேயும் என்ன வரும்? அந்த இறைச்சி வந்து ஒட்டி வரும், குத்தி எடுத்து வரும். அப்படி தான் சாப்பிடுவாங்களாம். அந்த கொழுப்பெல்லாம் நீ தகனிக்க வேண்டாம், எனக்கு பச்சை இறைச்சியாகவே கொடு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பண்ணுவாங்களாம். ஆசாரிய ஊழியம் செய்த அந்த ஓப்னியும் பினேகாசும் பெலிஸ்தரோட யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த யுத்தத்தில் செத்து போனாங்க. அப்போ நம்ம வந்து போஜனங்கிறது ஆண்டவருக்கு பிரியமா அப்படிங்கிறத பார்க்கணும். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து அப்படியே கறி வெட்டும் பொழுது அந்த கொழுப்பு, அந்த பச்சை கொழுப்பாக கிடக்கும்ல, அப்படியே எடுத்து பச்சையாக எடுத்து சாப்பிடுவாங்க. கடைசியில் கேன்சரில் இறந்தாங்க. அதனால் கொழுப்பை வந்து நம்ம புசிக்கக்கூடாது. அதை வந்து கொழுப்பை வந்து நம்ம அதை என்ன செய்யணும்? அதை வந்து தகனிக்கணும். அதாவது அது
நம்ம வேக வைக்கும் பொழுது அது என்ன செய்யறது, கரைஞ்சி போயிடும். அது ஒன்றும் செய்யாது. ஆனால் பச்சையாக சாப்பிட்றது நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். அதே போல் லேவியராகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்து அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. பாவ நிவர்த்தி செய்கிறதும் ரத்தம் தான். அதனால் நம்ம அந்த ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. சிலர் அதுதான் சத்து அப்படின்னு சொல்லி முட்டை மாதிரி வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வரட்டி சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய பின் நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ரத்தம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை தண்ணீரை போல் தரையில் ஊற்றி விடு. ஏன்னா அது ரத்தத்தில் தான் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. மரித்தவங்களுடைய ரத்தம்லாம் அப்படியே கட்டியாயிரும். அவங்களுக்குள்ள உயிர் இல்லைல்ல, அதெல்லாம் எப்படி ஆயிரும், கட்டி ஆயிரும். ரத்த ஓட்டம் இருக்காது. அதனால் அந்த ரத்தத்தை அவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அது பாவ நிவர்த்திக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்திட்டார். அந்த ரத்தத்தினால நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் செய்யாமல் எப்போல 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துலேயும் சவுல் அவனோட ஜனங்கள் அப்படி தான் சாப்பிட்டாங்களாம். ஆடுகளையும் மாடுகளையும் கண்ணுக்குட்டிகளையும் தரையில் அடித்து அப்படியே பச்சையாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஆண்டவருக்கு இயலாத பாவம். அது நிமித்தம் சவுலுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. அது அவரோட உத்தமனாக இருக்கிற தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது ஆகாரத்துக்காக கவலைப்பட்டு நம்ம முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் முறுமுறுத்தாங்க. அதனால் அநேகர் அந்த வனாந்தரத்தில் மரித்து போனாங்க. நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பந்தியை அபாத்திரமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. ரத்தம் கொழுப்புலாம் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எபிரேயர் 13:9 சொல்லுகிறது, போஜன பதார்த்தங்களினாலே அல்ல கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அப்போ நம்ம போஜனத்தினால எந்த மேன்மையும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. இதெல்லாம் அழிஞ்சு போகிற ஒன்று. ஆண்டவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம பரிசுத்தோடு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, போஜனத்தினால உங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் ஆகும்படி இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஏசப்பா, இந்த வேளையிலும் கேட்ட சத்தியங்களை ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அதன்படி நடக்க இதுவரைக்கும் அறியாமையினால் செய்தாங்கன்னா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. அப்போஸ்தலர் 17:30 அதை தான் சொல்லுகிறது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் நீர் கட்டளையிடுகிறீர். அந்த கட்டளையின்படி மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கவும் அதன்படி நடக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. எல்லாரும் உடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.